हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. 9/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பிராமண வாழ்க்கையின் அலங்காரம், நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வையில் தூய்மை. இன்று பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளின் சிரேஷ்ட கர்மத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த கர்மத்தின் ரேகை மூலமாகத்தான் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான அதிர்ஷ்ட ரேகை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து பிராமணர்களின் கர்மத்தின் ரேகையை, கர்மத்தின் கதையை மற்றும் கர்மத்தின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மாதிரி பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையின் கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்த தந்தையின் நேரடியாக ஆஸ்திக்கு உரிய குழந்தைகள் நீங்கள். கூடவே எப்பொழுது நீங்கள் பாக்கியத்தை உருவாக்குபவரின் குழந்தையாக இருக்கிறீர்களோ, எந்தளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ, எந்தளவு அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக விரும்புகிறீர்களோ, அதற்கு ஒவ்வொருவருக்கும் முழுமையான உரிமை இருக்கிறது என்று பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பொன்னான வாய்ப்பினை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். உரிமையை கொடுப்பதில் வரிசை கிரமம் இல்லை, சுதந்திரம் இருக்கிறது, அதாவது சம்பூர்ண சுதந்திரம். மேலும் கூடவே நாடகத்தின் அனுசாரம் வரதான நேரத்தின் சகயோகமும் இருக்கிறது. அதுவும் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. இருந்தும் இந்தளவு பொன்னான வாய்ப்பு கிடைத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியையும் எல்லைக்கு உட்பட்ட வரிசை கிரமம் என்பதில் கொண்டு வந்து விடுகிறார்கள். தந்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், ஆஸ்தியும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, உரிமையும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் பெறுபவர்கள் வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி ஆகிறது? அதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, புத்தி தூய்மையாக இல்லை, தெளிவாக இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இல்லை, அதாவது கவனம் நிறைந்தவராக இல்லை. இந்த 2 காரணங்களினால் வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார்கள். முக்கியமான விஷயம் தூய்மைக்கானது. இதைதான் முதல் விகாரத்தின் மீது, காமத்தின் மேல் வெற்றி அடைவது என்று கூறுவது. எப்பொழுது பிராமண வாழ்க்கையை நடைமுறையில் கடைபிடிக்கிறீர்கள் என்றால், பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம் என்று சொன்னாலும் சரி, புதுமை, ஆன்மீகம், வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொன்னாலும் சரி, அது தூய்மையே. பிராமண வாழ்க்கையில் இருக்கும் சவாலே காமத்தின் மீது வெற்றி அடைவது. இந்த அசம்பவத்தை சம்பவமாக்கி காண்பிப்பதுதான் சிரேஷ்ட ஞானம் மற்றும் சிரேஷ்ட ஞானத்தை அளிப்பவரின் அடையாளம். எப்படி வெளி உலகத்தில் பெயரளவில் இருக்கும் பிராமணர்களின் அடையாளமாக உச்சிக்குடுமி மற்றும் பூணூல் இருக்கிறதோ, அதேபோல் உண்மையான பிராமணர்களின் அடையாளம் தூய்மை மற்றும் மரியாதைகள். ஜென்மத்தின் மற்றும் வாழ்க்கையின் அடையாளமாக என்ன இருக்கிறதோ அதை நிரந்தரமாக வாழ்க்கையில் நிலைத்திருக்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது தான், இல்லையா? தூய்மைக்கு ஆதாரமான முதல் ஞான துளி நினைவின் தூய்மை. நான் ஆத்மா மட்டுமல்ல, ஆனால் நான் சுத்தமான தூய்மையான ஆத்மா.
ஆத்மா என்ற வார்த்தையையோ அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மா, நான் சுத்த தூய்மையான ஆத்மா என்றுதான் எப்பொழுதும் கூறுவார். நான் சிரேஷ்ட ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, விசேஷ ஆத்மா என்ற இந்த நினைவுகள்தான் தூய்மையின் ஆதாரம். அப்படியானால் முதல் ஆதாரத்தை உறுதியானதாக ஆக்கி இருக்கிறீர்களா? இந்த பதவி எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதா? எப்படி பதவியோ அப்படி செய்யும் காரியமும் இயல்பாக இருக்கும். முதலில் நினைவின் தூய்மை வேண்டும். அதற்கு பிறகு உள் உணர்வு மற்றும் பார்வை. எப்பொழுதும் நினைவில் தூய்மை, அதாவது நான் பூஜைக்குரிய ஆத்மா என்றால் பூஜைக்குரிய ஆத்மாவின் விசேஷ மகிமையாக என்ன இருக்கிறது? சம்பூர்ண நிர்விகாரி, சர்வகுண சம்பன்னம், 16 கலைகள் நிரம்பியவர். இவைகள்தான் பூஜைக்குரிய ஆத்மாவின் தகுதிகள். அவர் இயல்பாகவே தன்னை மற்றும் அனைவரையும் எந்த பார்வையோடு பார்ப்பார்? ஆன்மீக குடும்பத்திலும் உலகிய குடும்பத்திலும் மற்றும் உலகியல் நினைவில் இருக்கும் ஆத்மாக்கள் இவர்கள் அனைவரின் பரம்பூஜைக்குரிய ஆத்மா மற்றும் பூஜைக்குரியவர்களாக இவர்களை ஆக்க வேண்டும் என்ற இந்த பார்வை மட்டுமே இருக்க வேண்டும். பூஜைக்குரிய ஆத்மாக்கள், அதாவது ஆன்மீக குடும்பத்தின் ஆத்மாக்களின் மீது ஒருவேளை ஏதாவது தூய்மை இல்லாத பார்வை செல்கிறது என்றால் இது நினைவின் அஸ்திவாரம் பலகீனமாக இருக்கிறது என்பதாகும். மேலும் இது மிக மிக மிகப்பெரிய பாவம். எந்த ஒரு பூஜைக்குரிய ஆத்மா மீதும் தூய்மையற்ற, அதாவது உடல் மீதும் பார்வை, அதாவது இந்த சேவாதாரி மிக நல்லவர், இந்த ஆசிரியர் மிக நல்லவர் என்ற பார்வை செல்கிறது. ஆனால் நல்லது என்ன? உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த பார்வைதான் நல்ல நினைவு. ஒருவேளை அந்த உயர்ந்த நிலை நடைமுறையில் இல்லை என்றால் வேறு எந்த நல்லது இருக்கிறது? அழகான மாயாவின் ரூபம். இது சேவை அல்ல, சகயோகம் அல்ல, ஆனால் தன்னை மற்றும் மற்றவர்களை தந்தையிடமிருந்து பிரிப்பதற்கான ஆதாரமாகும். இந்த விஷயத்தை அடிக்கடி கவனத்தில் வையுங்கள். தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆசிரியர் மற்றும் சேவையின் சகயோகியாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள், அவர்கள் சகோதரியாக இருந்தாலும் அல்லது சகோதரனாக இருந்தாலும், ஆனால் சேவாதாரி ஆத்மாக்களின் சேவை செய்வதற்கான முக்கிய லட்சணம் தியாகம் மற்றும் தபஸ்யா. இந்த லட்சணத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தியாகி மற்றும் தபஸ்யாவின் திருஷ்டியால் பார்க்க வேண்டுமேயன்றி தேகத்தின் பார்வையோடு பார்க்காதீர்கள். சிரேஷ்ட ஈஸ்வரிய குடும்பம் என்றால் எப்பொழுதும் சிரேஷ்ட பார்வையில் பாருங்கள். ஏனென்றால் இந்த மகா பாவம் ஒருபொழுதும் பிராப்தி சுரூபத்தில் அனுபவம் செய்விக்க விடாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தில், எண்ணத்தில், உறவு நெருக்கத்தில் குறை மற்றும் பாதிப்பு என்ற இந்த ஏற்றம் மற்றும் இறக்கத்திலேயே சென்று கொண்டிருப்பார். ஒருபோதும் மிக சரியான நிலையை அனுபவம் செய்ய முடியாது. எனவே பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆவதற்கு பதிலாக பாவ ஆத்மாவாக ஆகிவிடவில்லையே என்று நினைத்து பாருங்கள். இந்த ஒரு விகாரத்தின் மூலம் மற்ற அனைத்து விகாரங்களும் இயல்பாகவே உருவாகிவிடுகின்றன. விருப்பம் நிறைவேறாத காரணத்தினால் முதலில் கோபம் வரும். எனவே இந்த விஷயத்தை லேசாக எடுத்து கொள்ளாதீர்கள். இதில் அலட்சியமானவராக ஆகாதீர்கள். வெளிமுகமாக நல்ல சம்பந்தம், சேவையில் சம்பந்தம் என்ற இந்த ராயல் ரூபத்தின் பாவத்தை அதிகரிக்காதீர்கள். ஒருவேளை இந்த பாவ காரியத்திற்கு காரணமானவர் வேறு யாராக இருந்தாலும் கூட மற்றவர்களை காரணமாக்கி தன்னை அலட்சியமானவராக ஆக்காதீர்கள். நான் தான் காரணம் என்ற இந்த எச்சரிக்கையை எதுவரை வைக்கவில்லையோ அதுவரை மகா பாவத்திலிருந்து விடுபட முடியாது. எந்தவிதமான மனதின் எண்ணங்களில், வார்த்தைகளில் மற்றும் உறவு தொடர்பில் விசேஷமாக ஈர்ப்பு இருக்கிறது என்றால் இது பற்றுதலின் அடையாளம். வேறு எதுவும் செய்யவில்லை, பேசிக்கொண்டு மட்டும் இருக்கிறோம் என்ற இதுவும் பற்றுதலின் ஈர்ப்பின் சதவீதம்தான்.
சேவையில் சகயோகியின் பக்கமும் விசேஷமாக ஈர்ப்பு இருக்கிறது என்றால் இதுவும் பற்றுதல்தான். மேலும் எப்பொழுது ஏதாவது சமிக்கை கிடைக்கிறது என்றால் அந்த சமிக்கை மூலம் அதை அழித்துவிட வேண்டும். ஒருவேளை பிடிவாதம் செய்கிறீர்கள் மற்றும் நிரூபணம் செய்கிறீர்கள், தெளிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தன்னுடைய பாவ கர்மத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை, பாவத்தின் ரேகையை இன்னும் நீளமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இருப்பதோ உலக பரிவர்த்தனைக்கான காரியத்தில் என்றால் தன்னை மாற்றம் செய்வது என்பதுதான் புத்திசாலமாக செய்யும் காரியம். ஒருவேளை ஒன்றும் இல்லை என்றால் இல்லை என்றே ஆக்கிவிடுங்கள். ஏனென்றால் சுயத்தை மாற்றம் செய்து செய்து விஷயத்தை பெயர் அடையாளம் இல்லாமல் அழித்து விடுங்கள். இது ஏன் அப்படி ஏன் இதுவோ எல்லோரிலும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்று நினைப்பது வாயுமண்டலம் என்ற அக்னியில் எண்ணெய் விடுவது போலாகும். நெருப்பை அதிகமாக எரிய வைப்பது விஷயத்தை வளர்ப்பது. எனவே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இருக்கிறதா இல்லையா என்ற இந்த விவாதத்தில் செல்லாதீர்கள். ஆனால் எண்ணம், வார்த்தை மற்றும் தொடர்பில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பாக ஆவதற்கு இதுதான் விதி. புரிந்ததா? பிராமண பரிவாரத்தில் இந்த சமஸ்காரம் பெயர் அடையாள ரூபத்தில் கூட இருக்க வேண்டாம். நல்லது. பின்பு கோபம் மகாபூதம் என்றால் என்ன என்பதை பற்றி கூறுவோம். இதுதான் விசேஷ கவனம் கொடுப்பதற்கான விஷயம். யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ நீங்கள் விசேஷ பலத்தை நிரப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். பலகீனமான சமஸ்காரத்தை நிரந்தரமாக அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எனவே பலகீனமான சமஸ்காரத்தின் முடிவு விழாவை கொண்டாடி செல்லுங்கள். இந்த விழாவை கொண்டாடுவீர்கள்தான் இல்லையா? வந்திருப்பதோ விசேஷமாக பழையவர்களின் குரூப். எப்பொழுது நீங்கள் விழாவை கொண்டாடுவீர்களோ அப்போது புதியவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தில் வருவார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அப்படி இல்லை. ஒரு தடவைக்கான இந்த விழா, பிறகு நிறைவு விழா இருக்கும். நிரந்தரமான முடிவு விழாவை கொண்டாடி விடுவீர்கள் இல்லையா? இதில் மாதர்களும் வந்து விடுகிறார்கள், அதர்குமாரர்களும் வந்து விடுகிறார்கள். பாண்டவர்கள் மட்டும் கொண்டாடுவார்கள் என்று அப்படி இல்லை. குமாரிகளும் கொண்டாடுவார்கள், ஆசிரியர்களும் கொண்டாடுவார்கள், அதர்குமாரிகளும் கொண்டாடுவார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுங்கள். சரிதானே? குமாரிகள் சக்திகள் தான் இல்லையா? எனவே சக்தி ரூபத்தின் விழாவை கொண்டாடுவீர்கள் இல்லையா? நல்லது. எப்பொழுதும் தனக்காக நற்சிந்தனை வைத்திருக்கும், எப்பொழுதும் சுய பரிவர்த்தனை காரியத்தில் முதலில் நான் என்ற இந்த பாடத்தில் நம்பர் 1 ஆக வரக்கூடிய, எப்பொழுதும் எண்ணம், சொல் மற்றும் தொடர்பில் அனைவருக்காகவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சுரூபம், எப்பொழுதும் தூய்மை மற்றும் கவனமாக இருக்கக்கூடிய தூய்மையான பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।